மொழி பிரச்சினையில் பாஜகவும் திமுகவும் அரசியல் செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். ஒருமொழிக் கொள்கையே பாமகவின் கொள்கை என்றும் அவர் கூறியவற்றை பேச்சு, பேட்டி, கருத்து என்ற பகுதியில் பார்க்கலாம். இதை ஏத்துக்கலன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்றது நிச்சயமா தவறு, கொள்கையே தவறு. அதே வேளையில இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் செய்யக்கூடாது. இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு அரசியல் நடக்குது? 10 மாதம் தேர்தல் வருது. அதுக்காக இங்க 2 பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல சரி, நான் கேட்கிற ஹிந்தி திணிக்க வேண்டாம். தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தனியார் கல்வியில ஹிந்தி படிக்கிறாங்களே, அரசு கல்வி, ஏன் நீங்க அப்படி இந்த நிலையை உருவாக்குனீங்க? இவங்க ஆட்சிக்கு 67க்கு வர்றதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தது தெரியுமா? மொத்தமா 20 பள்ளிக்கூடம் தான் இருந்தது. வெறும் 20 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 55,000 பள்ளிக்கூடங்கள். 20ல இருந்து 58 ஆண்டுகள்ல 55,000 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள். அப்ப நீங்க என்ன இவ்வளவு காலமா பண்ணீங்க? கல்விக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? குறை சொல்றீங்க, சரி குறை சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? எத்தனையோ இன்னைக்கு ஐயாவுடைய கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைன்னா ஒரு மொழி கொள்கை தான். சரி, உங்களுடைய கல்வி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 45,000 கோடி. 45,000 கோடியில 2,100 கோடி எங்களுக்கு வேணாயா, நீயே வச்சுக்கையா, நான் உங்க கொள்கையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ற தைரியம் இருக்கா? எதுக்கு போய் நீங்க கேட்கறீங்க? உங்க கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு ஒரு பணமும் வேண்டாம் சொல்லுங்க. அதை வச்சுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.